சங்கத்தமிழன் சார், வணக்கம். விசிக தலைவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறத இப்போ மீண்டும் இந்த கேள்வியை ரொம்ப வலுவாக எழுப்பக்கூடிய காரணமாக இருக்குது. கூட்டணியோட தான் நாங்கள் ஆட்சியில் கூட்டணியோட தான் நாங்கள் ஆளுங்கட்சியோடு தான் கூட்டணி இருக்கோம். ஆனால் எங்களுக்கான அந்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. பேரணி பொதுக்கூட்டம் எதுக்குமே அனுமதி கொடுக்கப்படாமல் இருக்குது. எங்களுடைய கொடிகளை தான் முதல்ல அகற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, காவல்துறை இது போன்று நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி மீது விசிக தலைவர் திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். அதிமுகவோட போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவோட ஏன் போகல, அதிமுகவோட பாஜக நாங்கள் போகல அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதிமுகவோட போகிறதுக்கும் அவங்க தயாராக தான் இருக்கீங்க. ஆனால் பாஜக இருக்கக்கூடிய காரணம் தான் அதிமுக போக முடியல அப்படின்னா, திமுக விட்டு வெளியேறுவதற்கும் விசிக தயாராக தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெறியாளர் உட்பட இந்த அவையில் அமைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கு மாலை வணக்கம். பத்திரிகையாளர், தமிழகத்தின் தலை சிறந்த ஊடகவியலாளர் ஐயா ராமு சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவாய் சொன்னாங்க ஒரு கருத்தை. அந்த கருத்திலிருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம். எங்க தலைவர் அரசியலில் ஒரு அறம் சார்ந்து அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்து ஒரு அரசியல் நடத்துபவர். அவரு தெளிவா சொல்லிட்டாரு, எங்களுக்கு இங்க முரண் இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாமே நட்பு முரண், பகை முரண் அல்ல. அதை நீ தெரிஞ்சுக்கணும். முரண்கள் இரண்டு வகையானது, நட்பு முரண், பகை முரண். புருஷ முண்டாட்டிக்கு பிரச்சனை இல்லையா, அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இல்லையா, அப்பா மகனுக்கு பிரச்சனை இல்லையா, அம்மா மகளுக்கு பிரச்சனை இல்லையா, இதெல்லாம் நட்பு சார்ந்த முரண்கள். உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் பிஜேபியுடன் நாங்கள் இருப்பது ஒரு பகை முரண். அதே நேரத்துல பாமகவுடன் நாங்கள் இருப்பது ஒரு பகை முரண். அந்த முரண்களை நம்ம தீர்த்து பேசி தீர்க்க முடியாது. அது வெற்றியின் மூலமாகத்தான் அவர்களை நம்ம அப்புறப்படுத்த முடியும். மக்கள் அவையிலிருந்து, மக்கள் மன்றத்திலிருந்து, மக்கள் மனதில் இருந்து. அதான் யதார்த்தம். அதே மாதிரி வெல்சன் ஐயா பேசும் பொழுது எனது நண்பர் ஒரு தவறான கருத்தை பதிவு செய்தார். இவர்கள் ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில் இருந்தவங்க. பிஜேபி கூட்டணி நாங்க இல்ல, நாங்க இருந்து திமுக கூட்டணி. வருஷத்தை கூட அவர் கொஞ்சம் மாற்றி சொன்னார். அது 2001 அந்த காலகட்டத்துல நாங்க இருந்தது யார்கிட்ட இருந்தோம். எங்க தலைவர் தெளிவா சொன்னாரு, பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும். நாங்கள் இருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியும் இது தேர்தல் கூட்டணி அல்ல, இது கொள்கை சார்ந்த கூட்டணி என்று டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாரு. அது நிகழ்காலத்தில் அதான் இருக்கு. எங்க கொடியை ஏத்த முடியல, உண்மைதான், பிரச்சனை தான். வேங்கவயலுக்கு குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனை தான். மேல் பாதியில இன்னும் சாமியை ஒழுங்கா கும்பிட முடியல, அது கோர்ட்டை ஆர்டர் கொடுத்துருச்சு, இருந்தாலும் அது நடக்கல. அது மட்டுமல்ல, இப்ப புதுக்கோட்டை பக்கத்துல வடக்காடு அங்க ஒரு தீய வச்சு எரிக்கிறாங்க, உண்மைதான். ஆனா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அங்க பரம்பக்குடியில நாயை சுடுற மாதிரி சுடலையா? அதாவது ஆட்சிகள் மாறினாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் மாறவில்லை. ஆட்சியில் மாறினாலும் காட்சியில் மாறவில்லை. ஆனாலும் ஒரு நட்பு முரணோடு நாங்கள் முதல்வரிடம் பேசி எங்க பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். தைரியமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் பேசுறோம். இதுதான் அந்த வளர்ச்சி. உத்தரப்பிரதேசத்துல பேச முடியாது, குஜராத்ல பேட்டி கொடுக்க முடியாது. அந்த பிரச்சனை பேசுறது ஒரு பொருள் இருந்தாலும் கூட விசிக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அனுமதி இல்ல, பேரணிக்கு அனுமதி இல்ல, கொடி அகற்றணும் சொன்னாங்கன்னா முதல்ல விசிக கொடி தான் அகற்றுறாங்க. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுங்கிறது ஒரு அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதை தெளிவுபடுத்த விடுகின்றேன். இப்ப கொடியை அகற்றுவோம் அப்படின்றது தனிப்பட்ட விசிக கொடிக்கு மட்டுமல்ல, அது கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்குது. கோர்ட் நீதிமன்றம் ஆர்டர் குறிப்பிட்டு சொல்றாரு. நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட முதல்ல விசிக கொடி அகற்றுதல் தான் காவல்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் முன்வைப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது வேதனையாக ஐயா கரெக்டா சொன்னீங்க. அது கரெக்டா சொன்னீங்க. எங்க கொடியை பார்த்தா அவங்களுக்கு தகத்தன்னு எங்கிட்ட எரியுதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அதுவே எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டுல தானே இருக்காங்க. அரசு கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது? எங்க கொடியை மட்டும் ஏன் பிரச்சனை பண்றாங்க? இப்ப இதுல மதுரையில ஒரு அம்மா இருக்கு, ஐஏஎஸ் கலெக்டர் அம்மா இருக்கு. அந்த அம்மா எங்க கொடி எங்கெங்க இருக்கோ அங்கதான் போய் முத அவுக்குறாங்க. இப்ப கோர்ட் ஆர்டருக்கு பிறகு கூட தமிழ்நாட்டுல குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கொடியதை அகற்றுறாங்க. அது ரொம்ப மன வருத்தமா இருக்குங்கயா. அதுக்கு நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். உங்களை போய் நல்ல மனிதர்கள்லாம் ஐயா ராமசுப்ரமணியம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அது எங்க போராட்டம், நாங்கள் போராடுவோம், அதை வென்றெடுப்போம். அதுக்காக கூட்டணி உடைச்சிட்டு போயிட்டோம்னா அங்க வாயே பேச முடியாதே. குறவலை அரிச்சு போடுவாங்க, குறவலை நெருக்கிடுவார்களே, அதான பிரச்சனை. அதனாலதான் நாங்க சொல்றோம், ஏன் நாங்க பிஜேபி எதுக்குற? பிஜேபிக்கு எங்களுக்கு என்ன வாக்கா சண்டையா? எங்க தலைவர் மேடையில தெளிவா சொன்னாரு, மத சார்பின்மை அப்படின்ற அந்த பேரணியில சொல்றாரு, எனக்கும் மோடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் சவார்கருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் கோல்வாட்கருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன் எனக்கு மோகன் பகவத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கொள்கை
கோட்பாடு. நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறோம், நீங்கள் சர்வாதிகாரத்தை விரும்புகிறீர்கள். நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம், நீங்கள் முதலாளிகள் பக்கம் நிற்கிறீர்கள். அதெல்லாம் இங்க இருக்கிற பிரச்சனையே, இங்க இருக்கிற சிக்கலே அதானே. அதைத்தான் எங்க தலைவர் சொல்லுகிறார். ஆகையால் தான் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம். எங்களுக்கு புரட்சி அம்பேத்கர் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கிற மாதிரி வேலைகள் செய்யறீங்க. அதனால அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. இவங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை, தளபதி ஸ்டாலின் செய்யவில்லை. ஆனா அவர் கீழே இருக்கிற ஒரு சில அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இதை மறுக்க முடியாது, உண்மைதான். போலீஸ் அதிகாரிகள், எல்லா போலீஸ் அதிகாரியும் நான் சொல்றேன். சரி, இப்ப நீ திருச்சியில கடந்த 14ஆம் தேதி நாங்க மாபெரும் மதச்சார்பின்மை செக்குலரிசம்னு ஒரு பெரிய பேரை நடத்தினோம். அது எங்க நடத்தின? சிட்டிக்குள்ள. முதல்ல கொடுக்கல, அடுத்து கொடுத்துட்டாங்களே. ஏன்னா அரசாங்கம் வெறும் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் பார்க்க முடியாது, அவங்க பொதுமக்களை பார்க்கணும். அந்த ரோட்ல போனா சரியா சரியில்லையா, மீண்டும் கேக்குறேன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கு, ஒரு முக்கிய கட்சியாக இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட மிக முக்கியமான கட்சி நம்மளோட கூட்டணி இருக்காங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பலம், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட கட்சி கேட்கக்கூடிய கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கட்டும், அந்த கட்சியை சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கட்டும், நிறைவேற்றதுல அந்த சுணக்கம் காட்டுறாங்க இல்லையா, அதுதான் ஏன்னு கேட்கிறேன். அது ரொம்ப மன வருத்தமா இருக்கிறது. இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்காவது ஒரு தீர்ப்பாக என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பா என் கட்சிக்காரங்கள் எல்லாம் சில பேர் குண்டாசுல போடுறாங்க, கடுமையான நடவடிக்கைகள் நடக்குது. அது ரொம்ப எங்க தலைவர் பலமுறை முதல்வர் சந்தித்து சொல்லிவிட்டார். இருந்தாலும் கூட அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. இன்னமும் தனிப்பட்ட ஆட்கள் கூட விடுங்க, அது பாருங்க, வழக்காடுன்னு நம்மளே பேசணும், நம்ம அவையிலே பேசணும். ஊருக்குள்ள போய் அப்படியே தீய வச்சு நான் நேரடியா போய் பார்த்தேன்ல, அவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணாங்க. அதனால பெரிய கொடுமை. அதுல பாதிக்கப்பட்ட மக்களையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள உள்ள போட்டாங்க. அது மாதிரி பல பிரச்சனை இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் கூட்டணி மட்டுமல்லங்க. அதனால நான் ஓப்பனா சொல்றேன், பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியுமில்ல யார் செய்யறாங்கன்னு. அங்க அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்லங்க, அதுல இருக்கிற சாதி வெறியர்கள், அதே உண்மை. நான் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்டே எங்கிட்ட இருக்குது, யாரெல்லாம் பண்றாங்க. எல்லா போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க, எல்லா போலீஸ் அதிகாரிலாம் இருக்கிறாங்கல்ல, நல்ல பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்ப எங்களுடைய பேரணி வெற்றிகரமாக எந்த மனப்பான்மை தான் அதுக்கெல்லாம் காரணம்ன்றீங்க. அதுதாங்க பிரச்சனை. தொடர்ந்து நடக்குது. பேசுவோம் சார், பேசுவோம். அந்த வருத்தம் தான் எங்களுக்கு அளிக்கின்றது. சரி, பேசுவோம். சாரதி சார், 2001 திமுக கூட்டணியில இருந்தாங்க. திமுக கூட்டணியில் தான் பிஜேபியும் இருந்துச்சு. திமுக தான் தலைமை. இப்பவும் அதே மாதிரி அதிமுக தான் தலைமை இவங்க கூட்டணிக்கு. அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்குது. அவ்வளவு. அவங்க அதே மாதிரி தான். அதே மாதிரி கூட்டணி கிடையாது. முதல் திருமாவளவன் ஐயா வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போகும்போது மங்களூர் தொகுதியில பிஜேபி ஓட்டையும் பெற்றுக்கொண்டுதான் போனார். சரி சரி, அந்த கூட்டணியில. அதே மாதிரி மற்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியில, தமிழ்நாட்டை பொறுத்த ரெண்டு பேரும் சொல்றதும் சரிதான். ஓகே, திமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே.